ஹாய் ஹலோ வெல்கம் டு சௌரி ஐஎஸ் அகாடமி அலிபாபம் அல்டியா அன்மத தமிழ் நண்பர்கள் தொழிலே அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த பதிவு மூலமாக நம்ம பார்க்கணும்னா எம்பிசி கேட்டகரி கேர்ள்ஸுக்கு வந்து எதிர்பார்க்கக்கூடிய ஓவரால் கட் ஆஃப் பற்றி போய் பார்க்க போகிறோம். அதாவது டிஎன்யூஎஸ்ஆர்பிக்கான கட் ஆஃப் பற்றி போய் பார்க்க போகிறோம். கடந்த வீடியோவில் நம்ம சொன்ன மாதிரி தான் ஒவ்வொரு கேட்டகரி வைஸாக வந்து கட் ஆஃப் மாறும் அண்ட் இயர்லி வந்து வேகன்சியும் மாறும். ஓகேவா? ஸோ அதனால் வந்து இப்போ இந்த வீடியோ பதிவு மூலமாக எம்பிசி கேர்ள்ஸ்க்கு மட்டும் போய் பார்க்க போகிறோம். அண்ட் அடுத்தடுத்த கேட்டகரிக்கு வந்து வீடியோ வந்துட்டு இருக்கும். ஸோ தொடர்ந்து பாருங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா புதுசாக பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் மறந்துடாமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஸோ வாங்க வீடியோவில் போகலாம். இந்த வீடியோ உண்மையாக பாருங்கள். ஸோ சௌரி ஐஎஸ் அகாடமி சார்பாக வந்து ஒரு சின்ன முயற்சி எடுத்துகிட்டு இருக்கும். அதாவது டிஎன்யூஎஸ்ஆர்பி மற்றும் ஸ்டேட் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் சம்மந்தமாக வந்து நம்ம நிறைய வீடியோஸ் போட்டுட்ருக்கோம். அதாவது ஷார்ட் வீடியோ போட்டுட்ருக்கோம். இது ரொம்பவே இந்த நிறைய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ அதனால் உங்களோட நாலேஜ் எவ்வளோ தூரம் இருக்குதுன்னு செக் பண்ணி பாருங்கள். ஏன்னா இதில் வந்து கிட்டத்தட்ட கடந்த 2021ஆம் ஆண்டு 2022ஆம் ஆண்டு வந்து 15 கொஸ்டின் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் மற்றும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு வந்து கேட்டிருந்தாங்க. ஓகேவா? ஓகே. ஸோ அதனால் இதில் பாருங்கள், உங்களுடைய நாலேஜ் எவ்வளோ தூரம் இருக்குன்னு செக் பண்ணி பாருங்கள். ஓகே. ஸோ வாங்க வீடியோ போகிறோம். இந்த வீடியோவை உண்மையாக பாருங்கள். ஸோ எம்பிசி கேர்ள்ஸுக்கு வந்து நான் உண்மையை ஒன்றா டீட்டெயிலாக சொல்கிறேன். அதாவது உங்களுடைய ஆன்சருக்கு செக் பண்ணி பார்த்துங்க. அது போக வந்து எத்தனை ஸ்டார் நீங்கள் போட்டிங்க அதையும் பாருங்கள். அண்ட் அது போக உங்கள்கிட்ட எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டி, அதாவது என்சிசி என்எஸ்எஸ் ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டிஸ் இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மார்க்கை பற்றி கவலைப்பட வேண்டாம். ஸோ கண்டிப்பாக வந்து நீங்கள் ஈஸி கிளியர் பண்ணுவீங்க. ஓகே. ஸோ நம்ம டீட்டெயிலாக போய் பார்க்க போகிறோம். 2021ஆம் ஆண்டு வந்து நான் அது ஒரு டெக்னிக் சொல்கிறேன். அதை மட்டும் நீங்கள் ஜஸ்ட்டு அவங்க ஷார்ட்டாக சொல்கிறேன். A1 A2 A3. ஓகே. ஸோ இப்படின்னா வந்து A1 லெவல் தான் 2021 வேகன்சி. 2022 வேகன்சி வந்து A2 லெவல் தான். 2023 வந்து A3 உள்ள இதுதான். ஏன் அப்படி சொல்கிறேன்னா 2021ஆம் ஆண்டு வந்து கட் ஆஃப் வந்து A1 லெவலில் இருந்தது. 2022 வந்து A2 லெவலில் கட் ஆஃப் வந்தது. 2023 வந்து 3359 வேகன்சி வந்து, அதாவது கட் ஆஃப் வந்து A3 லெவலில் வரப்போகுது. அதாவது A1ஓட டிஃபிகல் A2, A2ஓட டிஃபிகல் வந்து A3. ஸோ அதனால் என்ன சொல்ல வரேன்னா மேக்ஸிமம் வந்து இது ஃபஸ்ட் அட்டம் 3 அட்டம் கூட இருக்கலாம். பட் இருந்தாலும் நீங்கள் இதுக்கு மட்டும்தான் இதுதான் என் லைஃப்ன்ட்டு ஃபிக்ஸ் பண்ணாதீங்க. ஓகே. ஸோ அதை நான் சொல்ல வரேன். ஸோ இப்போ ஓவரால் கட் ஆஃப் எவ்வளோ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 69லேருந்து 71. ஓகே. ஸோ 69லேருந்து 71 வர்றதுக்கு வாய்ப்புகள் உள்ளது. இல்லைனா 72 வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 1 மார்க் 2 மார்க் வேணால் கூடும் தவிர ஃபுல்லாக வந்து சொல்ல முடியாது இதான் வரும் அதான் வரும் அப்படின்ட்டு. ஸோ அதனால் உங்களுடைய எத்தனை ஸ்டார்ட் நீங்கள் போட்டிங்கிட்டு நல்லா செக் பண்ணி பாருங்கள். எஸ்ஐ பேஜ் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். அதாவது ஜூன் 1ஆம் நம்ம ஸ்டார்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதுக்கு போகிறதுக்கு முன்னாடியே வந்து நம்ம ஷார்ட் வீடியோ வந்து யூடியூப் மூலமாக கொடுத்துட்ருக்கோம். ஸோ 2023 வேகன்சி கரெக்டாக பாருங்கள். ஏன்னா வேகன்சி வந்து 2022ஓட 2023 வேகன்சி அதிகம். அதாவது 783 வேகன்சி தான் இருக்குது. ஸோ அதனால் முடிஞ்சில் வந்து ட்ரை பண்ணுங்கள். ஏக்காந்து கொண்டும் விட்டுறாதீங்க. ஸோ முடியும் வேற முயற்சி செய்.